ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பரணி சண்முகம் சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சண்முகம் அன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு வராங்க. அப்போ பரணி வந்து ரொமான்டிக்காக காஃபிலாம் ஒன்று கொடுக்குறாங்க. டே சண்முகம் உஷாராக இருந்துக்கோ அப்படின்னுட்டு சண்முகமும் உஷாராக இருக்காங்க. இப்படியே சின்ன சின்ன ரொமான்ஸாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க நம்ம பரணி. அப்படின்னு பார்த்து சண்முகம் இல்லை இசக்கிக்கு காலையிலேருந்து நேற்று இருந்து நான் ஃபோன் பண்ணுறேன், ஃபோன் எடுக்கவே மாட்டேங்கிறாள், எதுக்கு எட்டி பார்த்துட்டு வந்துடலாமா அப்படின்னதும் நம்ம பரணியும் சரின்னு சொல்லிட்டு சண்முகத்தை அழைச்சிட்டு நேராக நம்ம இசக்கியை பார்க்குறதுக்கு வராங்க. அங்கே பார்த்தோம்னா சவுந்தரபாண்டியும் அவங்க அக்காவும் பேசிட்டு இருக்காங்க. இப்படியாச்சும் வந்து சனின்னு நான் வீட்டை விட்டு துரத்தியே ஆகணும் அப்படின்னதும், ஐயா என்னங்கய்யா என்ன துரத்து போறீங்களா அப்படின்னு நம்ம சனின்னு கேட்குறாங்க. டேய், நான் அவனை சொன்னேன்ல, ஆமால, எப்படி இருந்தாலும் இனிரா அவன் அண்ணன் கிட்ட எடுத்து சொல்லியிருப்பா, இனிரா அவன் அண்ணன் வந்துருவான் அப்படின்னதும், வரட்டும்க்கா வரட்டும், இன்னைக்கு நானா அவன் அண்ணன் பார்க்குறேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே சண்முகமும் பரணியும் வந்துடுறாங்க. இல்லை எசக்கி அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து பாக்கியமும் சிவபாலனும் வராங்க. இல்லை சிவா, இங்கே பாரு, கண்டிப்பாக விஷயம் தெரிஞ்சு சண்முகம் அப்பாவை அடிக்க போவான், நீ தான் தடுத்து நிறுத்தணும், இது என் மேலே சத்தியம் அப்படின்னதும் சிவபாலனும் வந்து டென்ஷன் ஆகிறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா என்ன சவுந்தரபாண்டி என்ன வேட்டையை உறிஞ்சி பார்த்துடலாமா அப்படின்னு அந்த இடத்துல நக்கல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து இசக்கி ஓடி வந்து கட்டிப்பிடிச்சு அழுகுறாங்க. இல்லை என்ன ஆச்சு அப்படின்னு சண்முகம் கேட்டதும், அண்ணன் இவர் என் மேலே அந்த தண்ணி ஊற்றி இல்லாமல் பண்ண பார்த்தாருன்னு, நல்ல வேலை சிவபாலன் வந்து காப்பாற்றிட்டான், இல்லைன்னா நான் கருகி கட்டியாகி கிடந்திருப்பேன் அப்படின்னு இசக்கி சொன்னது சண்முகமும் பரணியும் சம அதிர்ச்சியாகிறாங்க. என்னல சொல்ற, உன்னை அவ குளத்தை பார்த்தானா, இன்னைக்கு நான் அவனை என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு பக்கத்துல இருந்து ஸ்டூல் ஒன்று எடுத்துட்டு நம்ம சவுந்தரபாண்டியை அடிக்கலான்னு போறாங்க. உடனே பரணியும் சிவபாலனும் தடுத்து நிறுத்திடுறாங்க. அப்ப பாக்கியமும் கீழே போடல அப்படின்னு கீழே போட்டுடுறாங்க. இங்கே பாரு, அதுக்கு தான் அவன் புருஷன் பாண்டி இருக்காங்கல்ல, அவன் வரட்டும், அவன் வந்து இவங்களை ஒரு வழி பண்ணட்டும், தயவு செய்து பொறுமையாரு, அவன் தங்கச்சியை கொளுத்த பார்ப்பான், அதை பார்த்துட்டு என்ன அமைதியாக இருக்க சொல்றியா, விட மாட்டேன், இன்னைக்கு நான் அவனை ஒரு வழி பண்ணாமல் விட மாட்டேன் அப்படின்னு செம டென்ஷனாக கத்திட்டு இருக்காங்க. அப்போது நம்ம சிவபாலனும் பரணியும் ஒரு வழியாக சாந்தப்படுத்திடுறாங்க சண்முகத்தை. இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம சவுந்தரபாண்டியும் அவங்க அக்காவும் வந்து வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்காங்க. என்னல இப்போ நான் கூட ஒன்றும் இல்லை, உன் தங்கச்சியை உன் கூடவே கூட்டிட்டு போயிடு அப்படின்னு சவுந்தரபாண்டி சொன்னதும் உடனே நம்ம பரணியும், இங்க பாருங்க, இது அவளோட வீடு, அவ இங்க தான் இருப்பா, இல்ல சொத்துக்காக உன் தங்கச்சியை கட்டி கொடுத்துருக்க, உனக்கு சொத்தை தானே வேணும், சொத்தை பார்த்து உன் தங்கச்சி இல்லாம போயிடுவா அப்படின்னு சவுந்தரபாண்டி மிரட்டிட்டு இருக்காங்க. இல்ல உன் சொத்து யாருக்கு வேணும் அப்படின்னதும் இந்த பக்கம் சவுந்தரபாண்டி சொத்துக்கு ஆசைப்பட்டு தானே என் பொண்ணை கல்யாணம் பண்ண, கடைசியில இப்போ உன் தங்கச்சிய எங்க வீட்டு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன், இங்க பாரு, இன்னும் நடந்தாலும் சரி ஒரு பைசா கூட தரமாட்டேன், அவ்வளவோ அனாதைக்கு தான் போகுமே தவிர உன் குடும்பத்துக்கு கிடைக்காதுல்ல அப்படின்னு சொத்தை பத்தியே பேசிட்டு இருக்காங்க சவுந்தரபாண்டி. இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம சண்முகம் வந்து செம காண்டாகிறாங்க. சொத்து யாருக்குடா வேணும் அப்படின்னு. டேய், நீ என்ன ரோசா அம்மானவனா, இங்கே பாரு, இப்படி என் அக்காவை நடு ரோட்டில் வச்சு புடவை உரி வந்து பேசின, நீ எல்லாம் ரோசா இருக்கிற நடு ரோட்டில் புடவை உரிய சொன்னவன் தானே அப்படின்னதும், உன் அக்கைக்கு மானம் ரோசோலாம் இருக்கா, இவளெல்லாம் ஒரு பொம்பளையா அப்படின்னு பரணியும் பாக்கியமும் கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க. சரி சரி, இப்போ உன் தங்கச்சியும் கூட குட்டி போப்பறையா இல்லையா அப்படின்னு சவுந்தரபாண்டியா அவங்க அக்காவும் கேட்டதும் உடனே நம்ம பரணி, இங்கே பாருங்க, அவன் இங்கே தான் இருப்பா, இல்லைல்ல என் தங்கச்சியை நான் என் கூடவே கூட்டி போயிடுறேன் அப்படின்னு நம்ம சண்முகம் சொன்னதும், அன்னைக்கு கூட கூட்டிட்டு போயிடுன்னு, இல்லைன்னா அவங்க என்ன இல்லாம பண்ணிடுவாங்க அப்படின்னு இசக்கி ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து நம்ம பரணி வந்து, இங்க பாரு சண்முகம், இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு வழி கிடைக்கும், தயவு பண்ணி பொறுமையா இருந்துக்கோ, உன் கோபத்தை தோன்றதுக்கு தான் இவங்க எல்லாரும் இப்படி திட்டம் போட்டு பண்றாங்க அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம சண்முகம், இசக்கி இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்துக்கல, கண்டிப்பா நான் ஒரு முடிவோட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சண்முகம் அங்கிருந்து வந்துடுறாங்க. நடந்த விஷயத்த அவங்க அப்பா கிட்ட சொன்னதும் நம்ம சண்முகத்தோட அப்பா கொதிச்சிட்டு இருக்காங்க. விட மாட்டேன், என் புள்ள இப்படி தவிக்கிறாங்களே, ஏன்னா சும்மா விட்டுட்டு வந்தா அவனை கொளுத்திட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சத்தம் போட்டதும், மாமா என்ன பேசிட்டு இருக்கீங்க மாமா, இங்க பாருங்க, இசக்கிக்கு அவன் புருஷன் இருக்கா, கண்டிப்பா அவன் வந்து இவங்களை ஒண்ணு இல்லைன்னு பண்ணிடுவான், எப்படியோ சண்முகத்தோட கோபத்தை தூண்டி இசக்கியை நம்ம கூட அனுப்பி வைக்கிறதுக்கு தான் இவங்க திட்டம் போட்டு பண்ணிட்டு இருக்காங்க, கொஞ்சம் அமைதியா பொறுமையா யோசிங்க மாமா, கண்டிப்பா எல்லாம் சரியா
சரியாயிடும், பாண்டி வரட்டும், அவ புருஷன் அவளை கைவிட மாட்டான் அப்படின்னு பரணி வந்து சாந்தப்படுத்துறாங்க. இன்னொரு பக்கம் எப்படி எல்லாம் சும்மா இருக்க சொல்ற, அவ என் தங்கச்சிக்கு பிறகுதான் பாண்டிக்கு பொண்டாட்டி அப்படின்னு நம்ம சண்முகம் சொன்னது பொறுமையாரு, உன் கோபத்தை தூண்டி இசக்கி இப்படி பண்றதுக்கு பாக்காங்க, கண்டிப்பா அவரை கொளுத்த மாட்டாருடா, உன் கோபத்தை தூண்டத்தான் இப்படி எல்லாம் பண்ணிருக்காரு, இப்போ அம்மாவே எடுத்துக்கோ, அவ எவ்வளவு பொறுமையா நடந்துட்டு இருக்கா, எல்லாம் இந்த குடும்பத்தை விட்டு கொடுக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் அப்படின்னு பரணி வந்து புத்தி சொல்லிட்டு இருக்காங்க. மாமா தயவு பண்ணி பேசாதீங்க அப்படின்னது, நான் எதுவும் பேசலாத்த ஆத்தா, ஆனா ஒண்ணு நடந்துச்சு, நான் எல்லாரையும் கொளுத்துருவேன் அப்படின்னுட்டு நம்ம சண்முகத்தோட அப்பா அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம பரணி சண்முகம் இப்படித்தான் எல்லா விஷயத்திலையும் பொறுமையா யோசி, ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் அப்படின்னு பரணி வந்து அட்வைஸ் பண்ணதும் நம்ம சண்முகமும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. எதுவும் பேசாம இசைக்கு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அப்போ பரணி வந்து ஆறுதல் படுத்துறாங்க. இதோட இந்த எபிசோட் வந்து